ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சத்தான வெண்சோள கஞ்சி எப்படி வைக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். முந்தின நாள் ராத்திரியே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வெண்சோளத்தை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு மிக்சியில் நல்ல மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 3 டம்ளர் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கிற சமயத்தில் இந்த அரைச்சி வச்சுருந்த மாவை பார்த்திங்கன்னா சிம் ஃப்ளேம் வச்சுட்டு, ஹை ஃப்ளேமில் ஸ்லிம் ஃப்ளேம் வச்சுட்டு அதில் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கீழே அடி பிடிச்சிடும், உருண்டையாக ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு ஸ்லோவாக கலக்குங்க. வேகமாக கலக்கினா சட்டுன்னு தெரிச்சிடும். அதனால் ஸ்லோவாக கலக்குங்க. இது அப்படியே ஸ்லிம் ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு வெண்சோள கஞ்சினே சொல்லலாம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சத்தான ஒரு கஞ்சி. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கஞ்சி கொடுக்கலாம். அவங்களுக்கு அதிகமாக ரொம்ப பசிக்காது. இப்போ இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இறக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்டான கஞ்சி ரெடிங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.